Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட free brooch classல இந்த மாதிரி சூப்பரான ஒரு ribbon flower எப்படி மேக் பண்றது அத தான் பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையானது satin ribbon. இந்த satin ribbonல 4 inches sizeல தான் நம்ம இன்னைக்கு flowers ஓட petals வந்து measurement எடுத்துறோம். இந்த மாதிரி நீங்க 7 pieces எடுத்துக்கோங்க. 7 pieces எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே சேம் சைஸ் தான். 4 inches அதோட ரெண்டு எட்ஜையும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படினா தான் நமக்கு ரா எட்ஜஸ் எல்லாம் நீட் ஃபினிஷிங்ல இருக்கும். ரிமூவ் ஆகி வராது. த்ரெட் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக கண்டிப்பா ஹீட் பண்ணனும். இப்போ நீங்க பார்க்குற மாதிரியே இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு நீடில்ல ஒரு த்ரெட் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு பஞ்ச் பண்ணி மட்டும் எடுங்க. எல்லா பெட்டல்ஸையும் ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு பஞ்ச் பண்ணி எடுங்க. நான் இப்போ எப்படி பஞ்ச் பண்ணி எடுக்கறேனோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கணும். எதுக்காக ஒரே ஒரு டைம் பஞ்ச் பண்றேன் அப்படிங்கறத வீடியோவோட நடுவுல சொல்றேன், உங்களுக்கு புரியும். ரீசன் இல்லாம நம்ம பண்ணல, அதை அரேஞ்ச் பண்றணும். அதுக்காக மட்டும் தான் நம்ம இத வந்து only one time நம்ம வந்து பஞ்ச் பண்ணி எடுக்கறோம். நீங்க இத பண்ணும்போது பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதோட ஷைனிங் எட்ஜ் வந்து இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டு எட்ஜஸ் உண்டு. ஒன்னு ஷைனிங் ஆன எட்ஜ், இன்னொன்னு ஷைனிங் இல்லாத எட்ஜ். ஷைனிங் எட்ஜை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். கொஞ்சம் முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன். எல்லா பெட்டல்ஸையும் எப்படி ஒண்ணா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்க, சென்டர்ல கையை வச்சு பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு வரிசையா 1 by 1 கரெக்டான டிஸ்டன்ஸ்ல நீங்களே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விடுங்க. 7 பெட்டல்ஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி விடுங்க. இந்த ஃப்ளவர் மேக் பண்ணும்போது நீங்க 9 பெட்டல்ஸ் 11 பெட்டல்ஸ் இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களா ஆட் நம்பர்ஸா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம 7 எடுத்துறோம். இதுக்கு பதிலா 9 11 13 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் चूஸ் பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸோட கவுண்ட் அதிகமாக இன்னும் ஃப்ளவர் வந்து கேப் கம்மியாக இருக்கும். இப்போ கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நீடிலாலே. நார்மலா நம்ம ஃப்ளவர் சீக்வென்சஸ் கடையில கிடைக்கும். ஃப்ளவர் பீட்ஸ் அந்த மாதிரிப்பட்ட பீட் சைஸஸ்லாம் கிடைக்கும். அது நம்ம சும்மா Dressesல போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். அத பெருசா தெரியறதுக்காகவும் இன்னும் அதோட அவுட்புட்ட சூப்பரா காட்றதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரை நான் சென்டர்ல வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். ஃப்ளவரோட பெட்டல்ஸோட சைஸ்க்காக நம்ம இன்னைக்கு 4 inches எடுத்துறோம். இதுக்கு பதிலா நீங்க 3 inches கூட எடுத்துக்கலாம். 3 inchesல பண்ணாலும் சூப்பரா தான் இருக்கும். நேத்திக்கு கூட நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணோம். அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட மேக் பண்ணி அத சுத்தி இந்த மாதிரி green color சாட்டின் ரிப்பன்ல இந்த மாதிரி நீங்க மேக் பண்ணி அதோட சென்டர்ல அந்த ஆர்கன்ஸா ரிப்பன் ஃப்ளவர் வச்சா கூட சூப்பரா தான் இருக்கும். நம்ம இது வந்து ஒரு லீஃபோட அரேஞ்ச்மென்ட்ஸ்க்காக கூட இந்த மாடலை நம்ம வந்து மேக் பண்ணலாம். இத நம்ம Dressல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த Dress வந்து நானே ஸ்டிட்ச் பண்ண Dress தான். ஆல்ரெடி நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல இதே Dress எப்படி மேக் பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம். எலாஸ்டிக் வச்சு கிட்ஸ்க்கு நம்ம கிட்ஸோட சைஸ்ல நம்ம இத பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்தோம். இது என்னோட சைஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ண Dress தான். ஹிப்ல இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்து நெக்க சுத்தி இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்து பஃப் ஸ்லீவ் கொடுத்து மேக் பண்ண Dress தான். அதோட சென்டர்ல ஹிப்போட சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். சோ அதுக்காக இந்த ஃப்ளவரை இந்த இடத்துலயே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த Dress-ஐ ஒன் டே உங்களுக்கு வியர் பண்ணி இதோட அவுட்புட் லுக்க காட்றேன். சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்டிட்ச் பண்ணது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரெடிமேட் லுக் வந்து இதுல கிடைக்கும். அதுலயும் இதுல வந்து சென்டர்ல நான் இந்த ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னுமே சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்களோட ஹேர் கிளிப்ல இந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணலாம், Dressesல யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம எந்த மாதிரினாலும் நம்ம பண்றது நம்மளோட இஷ்டம் மட்டும் தான். இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.